ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்க. கல்யாண படம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் போக முடியல. பக்கத்தில் இருக்கிற பாரதி நகர் தெருவில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அன்னதானமும் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நிறைய கலசங்கள் வச்சுருந்தாங்க. கோவில் மேலே இருக்கிற கலசங்கள் வணங்கிட்டு கோபுர தரிசனமும் பண்ணியாச்சு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்கு சனீஸ்வர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் யாகம் முடிந்ததும் குங்குமம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிவனுக்கு அபிஷேகமும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் கூட நினச்சி பார்க்கலங்க கும்பாபிஷேகத்தில் கலந்துப்பேன்னு. இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. கோயிலுக்கு அருகில் கோபுரங்கள் அழகாக கட்டியிருந்தாங்க. பெயிண்டிங் எல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக பெருமாளை வணங்கிட்டு வெளியே வந்ததும் கண்ணுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஐம்புலங்களையும் அடக்கி எதுவும் வாங்காமல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.